என்னதான் நடக்குது இந்த எல்லையில்? இப்போ இந்தியா தன்னுடைய எல்லைகளை அண்டை நாடுகிட்ட பகிர்ந்துட்டு இருக்கு. இது நமக்கு எல்லா நாடுகளும் இருக்கிறதா, நம்ம ஜியாகிரபிக் லொக்கேஷன் இந்த மாதிரி இருக்குது, அது தெரியும். இதில் குறிப்பாக இந்தியாவோட சில எல்லைகள் பதற்றமாகுது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர், அருணாச்சல பிரதேசம், மிசோரம், நாகாலாந்து, இந்த மாநில எல்லைகள்லாம் அதிக பதற்றம் கொண்டதாக தான் இருக்குது. அதில் இப்போ என்னங்க பிரச்சனை அப்படின்னு தானே கேட்குறீங்க. வழக்கமாக ஜம்மு காஷ்மீரில் தான் டெரரிஸ்ட்டு, ஊடுருவல், இராணுவ வீரர்கள் உயிர் தியாகம் அப்படின்னு தொடர்ச்சியாக நம்ம செய்தி பார்த்துட்டே இருப்போம், நாள் தவறாமல். ஆனால் இப்போது நம்ம நாட்டோட மேற்கு பகுதிகளிலும் கொஞ்சம் நாளாகவே பதற்றம் அதிகரிச்சுட்டே தான் வருது. இப்போ இந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சமீப காலமாக நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியான்மர்லேருந்து மக்களும் இராணுவ அதிகாரிகளும் இந்தியாவுக்குள்ளே வர்றது தான். மிசோரம், மணிப்பூர், நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம், இந்த மாநிலங்களில் மியான்மரோட 1643 கிலோமீட்டர் நீள எல்லையே பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறது. நம்ம உள்ளே வர்றதுக்கு கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பாதையும் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த எல்லா மாநிலங்களுமே கட்டுப்பாடு இல்லாமல் அவங்க எல்லை கடந்து உள்ளே வரலாம் அப்படின்னு ஒரு உடன்பாடு 2018 ஏற்படுத்தப்பட்டுச்சு. இப்போ இங்கே தான் பிரச்சனை ஆரம்பமாகுது. அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இது என்னென்னா, இப்போ மியான்மரில் மக்களாட்சி இல்லை, அதை தூக்கி எறிஞ்சு இப்போ இராணுவ ஆட்சி வந்து நடைபெற்று வருது இல்லையா? அதை தாங்க முடியாமல் இந்த கிளர்ச்சியாளர்களுக்கு, இந்த இராணுவ ஆட்சியாளர்களுக்கு நடுவில் சண்டை நடந்துகிட்டே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய இந்த கிளர்ச்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இராணுவ அதிகாரிகள் முடியாமல் அங்கேருந்து மக்களும் இவங்க வந்து இந்தியாவில் நுழையிறது அண்மை காலமாக அதிகரிச்சுட்டே இருக்குது. இதை ஒரு செக் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா உள்ள இன்ஃபில்டர் ஆகி உள்ள வரக்கூடியவங்க என்ன விதமான வேலைகள் வேணால் செய்யலாம். இதுக்கிடையில் இந்த மியான்மர் நாட்டிலேருந்து திடீர்னு இராணுவத்தினரும் இந்திய எல்லைகள் இருக்கக்கூடிய அஸ்ஸாம் மாநிலத்திலையும் நுழைஞ்சிருக்காங்க, மிசோரம் மாநிலத்துக்குள்ளேயும் நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னு இந்த சம்பவம் தான் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்ன அதிர்ச்சிங்கிறத நம்ம பார்க்கலாம். மியான்மரில் கிளர்ச்சி படைகளுக்கும் இராணுவ ஆட்சிக்கு இடையில் சண்டை மூண்டிட்டு இருக்கிறதுனால பல நூற்றுக்கணக்கான மியான்மர் இராணுவர்கள் இந்தியாவுக்குள்ளே தப்பி ஓடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். இதில் 1 இல்லை 2 இல்லைங்க, சுமார் 600 பேர் வந்திருக்கிறதா மிசோரம் அரசு, மத்திய அரசோட கவனத்துக்கு போயிருக்கு. இது அஸ்ஸாம்லேயும் இருக்காங்க. ஒன்று பார்க்கலாம். என்னென்னா, இப்போ இந்த எல்லையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா தெரியும். பாருங்கள், இந்த மியான்மர்லேருந்து நம்ம வரக்கூடிய இந்த எல்லைகளை பார்த்தா அப்படி தெரியும். மணிப்பூர், மிசோரம், இந்த பக்கம் பங்களாதேஷ், அந்த பக்கம். இப்போது இந்த மேற்கு பகுதி முழுவதுமே ஒரு பெரிய சர்ச்சையாகவும் பிரச்சனைக்குள்ளதாகவும் தான் இருக்குது. அதனால தான் இப்போ இந்திய அரசு ரொம்ப அலர்ட்டாக கொடுக்க வேண்டிய ஒரு சூழலும் இருக்குது. அதனால தான் மணிப்பூர், மிசோரம், அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேசம் பிரதேசத்தில் ஏற்கனவே சீனாக்காரன் குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கான். இப்போ 10க்கு மணிப்பூர்லேருந்து மிசோரம் வழியாகவும், அருணாச்சல பிரதேச வழியாகவும், அதே போல் அஸ்ஸாம் வழியாகவும் உள்ள மக்கள் அங்கேருந்து வரக்கூடியவங்க பெரிய சிக்கலாக இருக்குது. ஸோ இந்த விவகாரம் தொடர்பாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மிசோரம் மாநிலத்துடைய முதல்வர் லால்துஹமாவும் மத்திய உள்துறை அமைச்சராக கூடிய அமித்ஷா கிட்ட அவர் உடனே இந்த தகவலை சொல்லியிருக்கிறாரு. உடனே 2 பேரும் ஆலோசனை நடத்தியிருக்காங்க. மிசோரத்தில் தஞ்சமடைஞ்சிருக்கக்கூடிய மியான்மர் இராணுவ வீரர்களை உடனடியாக திருப்பி அனுப்பணும் அப்படின்னு இந்த மாநில அரசுகள்லாம் மத்திய அரசுகிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ இது வரைக்கும் சுமார் 450 இராணுவ வீரர்கள் அந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்காங்க. வங்கதேச எல்லையில் இருக்கிறது போல மியான்மருடனான இந்த இந்தியா எல்லையும் வந்து ரொம்ப பாதுகாக்கப்படும். ஏன்னா பங்களாதேஷ் எல்லை வந்து ரொம்ப மோசமானது. அங்கேருந்து உள்ள திருப்பூர் வரைக்கும் இங்கே ஆளுங்க இருக்கிறாங்க. அங்கேருந்து வந்து எப்படி போலி பாஸ்போர்ட் அடிக்கிறாங்க, எப்படி இங்கே குடியுரிமை அவங்க வாங்கி வர்றாங்க இருந்து எதுவுமே தெரியறது இல்லைங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே போய் உட்காந்து நம்ம நாட்டு மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டே இருக்கு. உண்மை அச்சுறுத்தலாக அவங்களுக்கு வேறு கடல் கடந்து இந்த புகையிலை பொருட்கள், அதே போல் போதை வஸ்துகளை உள்ளே கொண்டு வர்றதும் பேசிக்கல். அது தாண்டி நிறைய துப்பாக்கி, இது அவங்க குண்டுகள், இது போன்றக்கூடிய இந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் கடத்துறதும் ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. அதனால் அவங்க உள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு கார்டில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த இந்தியா மியான்மர் ஃப்ரெண்ட்ஷிப் ரோடுன்னு. இப்போ இந்த ரோடு தான் முதல்ல அவங்க வந்து நமக்கு ஈஸியாக உள்ளே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அரசு அப்படின்னா, மத்திய அரசு இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறமா ஒரு வரிசையாக எப்படி நம்ம பங்களாதேஷ்லேருந்து உள்ளே வரக்கூடிய இந்த மேற்கு வங்க பாதையை எல்லையை வந்து நம்ம வேலி அமைக்க மத்திய அரசு ஏற்கனவே நடவடிக்கை எடுத்ததோ, அதே போல் மியான்மர் இந்திய எல்லையிலும் வேலி அமைக்கலாம் அப்படின்னு மத்திய அரசு முடிவு பண்ணியிருக்கு. இந்த எல்லையில் இசைக்கக்கூடிய மக்கள் கட்டுப்பாடு இல்லாமல் இந்தியாவுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற அந்த உடன்படிக்கையும் மத்திய அரசு ரத்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு மறுபரிசீலனை செஞ்சுட்டு வருது. இப்போ இந்தியாவுக்குள்ளே சுதந்திரமாக வர்றதுக்கு ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா மியான்மர் எல்லைக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்கள் விசாவே இல்லாமல், 2 நாட்டுக்கு விசா தேவை தான், ஆனால் விசாவே இல்லாமல் 16 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த பரஸ்பரமாக எல்லைக்குள்ளே போயிட்டு வரதுக்கு ஆனால் அனுமதி இருந்தது. இது வந்து ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இது வந்து உண்மையிலேயே இந்த இன்ஃபில்ட்ரேஷன் வந்து டெரரிசமோட மோசமான விஷயம். ஏன்னா டெரரிசமாக நம்ம வந்து அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும். இப்போ பொதுமக்கள் வர்றாங்களா, யார் வர்றாங்க, டெரரிஸ்ட் வர்றாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாமல் இருக்குது. அதனால தான் மத்திய அரசு உடனடியாக அலர்ட் ஆகி இந்த எல்லை பகுதிகளில் உடனடியாக இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்து அந்த பகுதிகளை கண்காணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. பட் இது ஒரு விதமான டென்ஷனை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதான் சொல்லணும்.